செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் தேவனே, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா எங்களை வழி நடத்துகிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. அதிசயமாக எங்களை நடத்துகிறவரே, நன்றி, 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 நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் கிருபையா இந்த புதிய மாதத்தை காண செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவரே, நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீரே எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் நிற்பது கிருபையப்பா, நிர்மூலமாகாதிருப்பது கிருபையப்பா. அதிசயமான கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நீ நல்லவர், 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 நல்லவர். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கிருபை அதிகமாய் தந்து நடத்தினவரே, நன்றி, 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 நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து சொல்ல ஒரு விசை கூட. ஹalleluya, ஹalleluya. கிருபையே, ஹalleluya, ஹalleluya. நீரே, ஹalleluya. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆண்டவரே, 4 மாதங்கள் எங்களை அதிசயமாய் பாதுகாத்து அதிகமான கிருபைகள் எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இந்த 5வது மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படி தேவன் பாராட்டி இருக்கிற நம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை ஆண்டவரே. தேவரே, நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும்
ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துங்க, பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த மாதத்துக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த ஆராதனை முழுவதும் தெய்வ பிரசனத்தால் நிறைந்திருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் நன்றியோடுமை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் விரும்புகிற ஆராதனை உள்ளத்திலிருந்து ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து அந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே பிரசனத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கிருபையாய் நம்மை மட்டும் நடத்துகிற தேவன், அவருடைய கிருபை நினைத்து பாடி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். நன்றி. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி கிருபை பாடி கொண்டாடுவோம். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரு. தேவ கிருபை, தேவ கிருபை, ஆமென். அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்று உள்ளது. பாடுவோம். பாதுகாத்தாரே. தேவ கிருபை, தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியமீந்தாரே. கிருபையே திட நம்பிக்கை, அவர் கிருபை என்று உள்ளது.
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒழியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் சொல்லுவோம். என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், நல்லவர். ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நித்திய தேவனாம், நித்திய தேவனாம், சத்திய பாரத்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம், சத்திய பாரத்தான் நித்தமும் நம்முடன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், ஓ அவர் கிருபை. இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஜீசஸ் சொல்லுவோம். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. பாதுகாப்பாரே, பாதுகாப்பாரே, நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவர் நல்லவர் என்று ருசிக்கிறவர்கள் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமா கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், அதிசயமாய் நம்மை நடத்துகிறார், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்கள், எந்த உயிருள்ள நாட்களில் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். எந்த உயிருள்ள ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா ராஜானி செய்த. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, மகிமையே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், 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 நல்லவர். நீ நல்லவர், அதிசயமா எங்களை நடத்துகிறவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி
எத்தனை பேர் வாழ்க்கையில் ருசித்து சொல்ல முடியும்? அவர் நல்லவர், அவர் கிருபை என்னை நடத்தினார், என்னை நடத்தி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சேர்ந்து பாடுவோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர் சொல்றவங்க. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே, இயேசுவே நீங்க நல்லவரப்பா, இயேசுவே. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுவோம். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. Jesus, we praise your holy name. சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். காரணம் நீ செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்தவரே, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பாடு. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே ரொம்ப நல்லவரப்பா, இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவர். இந்த வார்த்தையை சொல்லுவோம். இருதயத்தில் எனக்கு நல்லவர், எனக்கு ஆமே நல்லவரே. அப்படியே நன்றியோடு பாடுவோம். யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் உங்க அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை இயேசுவே. சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நீர்
எத்தனை நல்லவரப்பா. தூக்கி ஆண்டவரே என் மேல் அக்கறை கொண்டு என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டத முடிந்ததென்று உண்மையா சொல்ல இருதயத்திலிருந்து. அழகான கண்கள், உம்முடைய கண்களில் கிடைத்த கிருபை, நீர் பாராட்டின தயவு என்னை இதுவரை நிற்க வைக்கிறது. 2 கரத்தை உயர்த்தி, சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும். சொந்தமாக சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின் அளித்தாரே. சொந்தமாக சொந்தமாக ஆசி. ஆமென். சுகபல சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே சுவை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். எந்த நன்னலா இயேசுவை பார். இத்தனை கிருபைகள் நித்தமும், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. ஓ இத்தனை கிருபைகள், இத்தனை. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக, கடந்த 4 மாதங்கள் தேவன் பாராட்டின கிருபை, என் வாழ்க்கையில் அதிகமான கிருபையை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிறவர்கள், அதிகமான கிருபையினால் என்னை பலப்படுத்தினார் என்று ருசித்தவர்கள், ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார், எத்தனை பாதைகளை கடக்க பண்ணினார், எத்தனை சூழ்நிலைகளை தாண்ட பண்ணினார். அவருடைய கிருபையே எனக்கு இதை செய்தது, அவருடைய கிருபையே எனக்கு இதை செய்தது. என் பலத்தினால் அல்ல, என்னுடைய திறமையோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய ஞானமோ அல்ல. கிருபையே, கிருபையே, கிருபையே. ஷலரபல ஹந்தரக ஷியதரா. நீ நல்லவர், 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 நல்லவரப்பா. கிருபைகளை அதிகமாய் அதிகமாய் அதிகமாய், அளவு கடந்த கிருபை, அளவு கடந்த நேசத்தை என் மேல் நீர் காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர். எவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, கடந்த 4 மாதங்கள் தேவன் உங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, உங்களை நடத்தின பாதைகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்ல முடியுமா? அவர் சந்திக்க வைத்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் உங்களை நடத்தின பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைத்தது போல சில காரியங்கள் நடக்கவில்லை, உண்மைதான். ஆனால் என் தேவன் என்னை நன்றாய் தான் நடத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறவர்கள், இந்த நாளில் என் தேவன் கிருபையாய் என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்று ருசிக்கிறவர்கள், இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துக பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல தேவ கிருபை பெருகும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அளவில்லாத தேவ கிருபை, அளவில்லாத தெய்வ பிரசனம் உங்களை பலப்படுத்துவதாக. ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. அவர் நல்லவர், 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 நல்லவர். எங்களை மறவாமல் நினைத்தவரே, எங்களை நடத்தினவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை தந்து நடத்தினி, அதிசயமாய் நடத்தினி, ஆச்சரியமாய் நடத்தினி.
எங்களை விட்டு கொடுக்காமல் நடத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் வழி தவறாதபடி நடத்தினீர், எங்களை பாதுகாத்து நடத்தினீர். எவ்வளவு அன்பு நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவா எங்கள் மீது நீர் பாசம் வைத்திருக்கிறீர் அப்பா. எத்தனையோ பேர் எங்களை விட்டு விலகின போதும் இதுவரை எங்களை விட்டு விலகாதிருந்து எங்களை நடத்துகிற நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு. இதற்கீடா இதற்கீடா ஜீசஸ், இதற்கீடா. சொல்லுங்க இருதயத்தில் இந்த வார்த்தை, இதற்கீடா இதற்கீடா. ஹல்லேலூயா. இதற்கீடா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நான் வழி மாறும்போது, நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி ஆண்டவரே, நான் விலகி போகாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய கரம் என்னை மட்டும் நிறுத்தி வைத்திருக்கிறதே அப்பா. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை ஆமென். அப்படியே ஒரு விசை ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக. ஆண்டவரே, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் முன்னமே பார்த்து வைத்திருக்கிறீரப்பா. எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவர், உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள எங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அதிகமான கிருபையை இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு தந்தருளுவீராக என்று சொல்லி கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க இருதயத்தில் ஒரு விஷயம் அப்படியே செபிக்கலாம். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும், கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். நம்முடைய சுயபலத்தால் நடக்க முடியாது, நம்முடைய திறமையினால் நடக்க முடியாது. இதுவரை நடந்தது கிருபை, இனிமேல் நடப்பதும் கிருபை. கிருபையா என்னை நடத்துக ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு தேவையான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து நடத்துவீராக. எவைகளை சந்திக்க போகிறேனோ ஆண்டவரே, அந்த சந்திக்கிற காரியங்கள் எனக்கு நன்மையா இருப்பதாக. ஆண்டவரே, நீ நடத்துகிற பாதையில நடக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, என் சுய இஷ்டத்தின்படி நடக்காதபடிக்கு நீர் எந்த பாதையில என்னை நடத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த பாதையில இந்த மாதத்தில் நடக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. நீ நடத்துகிற பாதை செம்மையான பாதை அப்பா. அது வனாந்திரமா இருந்தாலும் அங்கே தான் எனக்கு நன்மை உண்டு, அது அவாந்திரமா இருந்தாலும் அந்த பாதையில தான் தேவ மகிமை உண்டு. அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் அங்கே தான் கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். நீர் எந்த பாதையில நடத்துகிறீரோ சந்தோஷத்தோடு நடக்கும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தருவீராக, ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தருவீராக. அதிகமான கிருபை அப்பா, அதிகமான கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு கூடாரத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. அப்படியே ஒரு வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி, அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு புது பலத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படி எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். தகப்பனே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் ஒரு புது பலத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக.
கட்டளையிடுவீராக. தெய்வ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலே பலவீனத்தோடு அநேக நாட்கள் சபைக்கு வராதிருந்த அநேக பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவீராக அப்பா. உடைய கரத்திலே தருகிறோம். ஆமென். ஒவ்வொருத்தருடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களை காத்துக் கொள்ளுங்க. நீ நேர்த்தியாய் எங்களை நடத்துவீராக, நேர்த்தியாய் நடத்துவீராக. அப்படியே இந்த மாதத்திலே சபையில் நடக்கிற எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆண்டவர், கடந்த 4 மாதங்கள் சபையில் நடந்த எல்லா கூடுகையிலும் கர்த்தர் மகிமைப்பட்டீர். ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் பிரசன்னமாய் இருந்தீரப்பா. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர். நன்றி. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற VBS கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் வல்லமையாய் இடைப்படணும். ஆண்டவரே, நடக்கிற ஒவ்வொரு கூடுகையும் தடையில்லாமல் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமான பிரசன்னத்தினாலே இந்த மாதத்தில் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த கூடுகை தடையில்லாதபடி நடக்க கர்த்தர் ஆளுகை செய்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவர், ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க அப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. நீரே எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்து, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, இனிமேலும் நீர் எங்களை நடத்த உண்மை உள்ளவர். தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. தேவையான வார்த்தை, ஆண்டவர் பலப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் எங்களோடு பேசும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாத பிறப்பு ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய், ஆமென், இதுவரை நாம் கண்ட மகிமையை விட அதிகமான மகிமை கர்த்தர் காண பண்ணுகிற மாதமாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். கிருபையா VBS 2 நாட்கள் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வாராக. இன்றைக்கு ஆமென், கை காட்டி என்கிற ஒரு இடத்துல அண்ணனுக்கு ஊழியம் இருக்கிறது. ஒரு வாலிபர் கூடுகை அங்கே போய் இருக்கிறார்கள். அந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடியானுக்கும் இது முடித்த உடனே சாத்தூர் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே பெதஸ்தா ஏச்சி சபையிலே வைத்து ஒரு நன்றி கூடுகை நடக்க இருக்கிறது. அந்த கூடுகையில் கர்த்தர் பயன்படுத்தும்படி, பிரயாணங்களுக்காக சுகம் பலத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் எடுக்கலாம். செப்பனியா 3வது அதிகாரம். செப்பனியா 3வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாமா? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கர்த்தர் இந்த மாதத்திலே அழகான வார்த்தையை தந்திருக்கிறார். நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஆமென். நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், எருசலேமை பார்த்து, சீயோனை பார்த்து. என்ன இந்த எருசலேம்? எருசலேம் வேதம் சொல்லுகிறது அது மகாராஜாவின் நகரம். சீயோன்
தேவன் விரும்பி தெரிந்தெடுத்த வாசஸ்தலம். ஆமென். அவர் தங்குகிற, அவர் வாசம் பண்ணுகிற, அவர் விரும்பி தெரிந்தெடுத்த நகரம் சீயோன், எருசலேம். பைபிள் நம்மை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணும்படி விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்த எருசலேமை பார்த்து, அவர் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஹல்லேலூயா. நீ பயந்துடாத, நீ கையை தளர்ந்து விடாத. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பயப்படுவதையும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தளர்ந்து போறதையும் அவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். ஆமென். எனவே தான் எங்கெங்கே தேவஜனம் பயப்படுகிறார்களோ, எங்கெங்கே தேவஜனம் தளர்ந்து போகிறார்களோ, உடனே வேதம் நமக்கு காட்டி தருகிற அந்த இடத்துல கர்த்தர் இடைபடுவார். அந்த இடத்துல கர்த்தர் வருவார். வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே பயப்படாத. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் பயந்த காரியத்தில் உடனே நாம் பலன் அடைந்தது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்ததினால் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், உடனே பரத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை, இதுதான் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அதை விரும்புகிறது கிடையாது. அவர் தெரிந்தெடுத்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை பயந்து இருக்கிறதும் தளர்ந்து இருக்கிறதும் ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆமென். ஒரு காரியத்தில் நான் பயந்து இருக்கும் போது அவர் என்னை பார்த்து அல்லது என்னிடத்தில் வந்து பயப்படாதன்னு சொல்றாருன்னு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நான் பயப்படுகிற காரியத்தில் ஏதோ ஒரு மகிமையை கர்த்தர் செய்ய போறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் தளர்ந்து இருக்கும்போது அவர் என்னை பார்த்து, உன் கையை தளர விட்டுறாத, நீ தளர்ந்துராதன்னு அவர் சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, தளர்ந்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஆமென். அவர் சும்மா வந்து பலப்படுத்தி பயப்படாதுன்னு சொல்லிட்டு விலகி போகிறவர் கிடையாது. மனுஷங்க தான் வந்து இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அதை சந்திக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பயப்படாதன்னு சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்று உறுதியாயிட்டு, நான் சந்திக்கிற இந்த பாதையை அவரும் சந்திக்க போகிறார். நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை அவரும் சந்திக்க போகிறார். ஆமென். எனவே தான் சீயோனை பார்த்து, எருசலேமை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நீ உன் கையை தளர விடாத. இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எந்த காரியத்தை குறித்து பயம், எந்த காரியத்தை குறித்து தளர்வு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இதோ காலை நேரத்திலே பலிபீடத்திலிருந்து உங்களுக்கான வார்த்தை வருகிறது. பயப்படாதே, உன் கையை தளர விடாதே. ஹல்லேலூயா. நான் தளருவதும் நான் பயப்படுவதும் என் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆமென். யார் பார்த்து பேசுகிறார்? அவர் எங்கேயோ பார்த்துட்டு இந்த வார்த்தையை பேசவில்லை. பைபிள் அழகாய் சொல்லப்படுகிறது, எருசலேமை பார்த்து. ஆமென். சீயோனை பார்த்து நம்மோடு எப்படி பேசினால் நமக்கு பலனாய் இருக்கும் என்பது நம்மை தெரிந்தெடுத்தவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னை பார்த்து எப்படி பேசினா, என்ன பேசினா என் பிள்ளைக்கு பலன் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பேசுறதுனால தான் இன்னைக்கும் அவர் சமூகத்தை விடாம பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஹல்லேலூயா, இதுவரைக்கும் நான் நிற்க காரணம் என்னை பார்த்து பேசுறார். ஆமென். ரூத் மறுபடியும் அந்த வயல் நிலத்துக்குள்ள போக அவளுடைய இருதயம் துடிதுடிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வயல் நிலத்தில் வேலைக்காரங்க பேசுனது நிமித்தம் கிடையாது, அந்த வயல் நிலத்தில் கூட வேலை செய்த ஸ்திரீகள் நிமித்தம் கிடையாது. போவாஸ் வந்து பார்த்து பேசினார். ஆமென். போவாஸ் வந்து பார்த்து பேசினதும் ரூத்துக்கு அடுத்த நாள் போகாம இருக்க முடியல. ரூத் அடுத்து திரும்ப வாஞ்சியோட போறா. இன்னைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து இருக்கிறோம். ஏன் இந்த 4 மாசத்துல இதுல இருக்கிற அநேகர் சந்தித்த சில சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நான் சமூகத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்? தளர்ந்து போகும்போது, பயப்படும் போது எங்கேயோ பார்த்து என்கிட்ட பேசினவர் கிடையாது, என்ன பார்த்து என்கிட்ட அவர் பேசினதுனால தான் இன்றும் நிற்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறார், என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பார்வை உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம்.
விசேஷமாய் ஒரு காரியத்தை நிமித்து பயந்து இருக்கும்போது, தளர்ந்து இருக்கும்போது, நீ பயப்படாத, நீ தளராதன்னு ஒரு வார்த்தை அவர் பேசுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பார்வை உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ பார்க்கிற தெய்வம் அல்ல, எங்கேயோ பார்த்து என்கிட்ட பேசுகிற தெய்வம் அல்ல, என்னை பார்த்து பேசுகிற தெய்வம். ஆமென். அவ்வளோ பெரிய தெய்வம் என்ன பார்த்து பேசுறாருனா, அவர் சும்மா பேச மாட்டாருங்க. பயப்படாதன்னு பேசுறாருன்னா, நான் பயந்திருக்கிற காரியத்தில் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். தளர்ந்திராதன்னு பேசுறாருன்னா, நான் தளர்ந்திருக்கிற காரியத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் படகுல தத்தளித்து கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது, அவர் நடுக்கடலில் நடந்து வந்தாராம். வந்து சீஷர்கள் ஆவேசம் என்று கத்தி கொண்டிருக்கும் போது அவர் சொல்ல, பயப்படாதேங்க, பயப்படாதேங்க. உடனே கடல் கொந்தளிப்பெல்லாம் ஸ்டாப் ஆகல, ஆனா சீஷர்களுக்குள்ள இந்த பயம் போயிடுச்சு. ஆமென். சீஷர்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகல கடல், உடனே அலைகள் அடங்கவில்லை. பைபிள் சொல்லுது, அவர் படவில் ஏறின பிறகுதான் கடல் அமர்ந்தது. உடனே எல்லாம் சால்வ் ஆகல. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள இந்த பயத்தை தூக்கி போட்டுச்சு. அதனாலதான் உடனே பேசி, ஆண்டவர் நீரை ஆனால் இதுல நடக்கட்டும் ஆண்டவரே. அதன் பிறகு சீஷர்கள் கத்தவில்லை, அதன் பிறகு சீஷர்கள் அலறவில்லை. ஏன் அலறல, ஏன் கத்தல? என்ன பார்த்து பயப்படாதன்னு சொல்லிட்டார்னா, இனி இந்த கடலுக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அவர் இந்த கடலுக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை நான் கண்டு பயந்து இருக்கிறோம், என் வாழ்க்கையில வந்து பயப்படாதன்னு சொல்றானா, அதன் பிறகு ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீயோனே, நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்மிடத்தில் இந்த வார்த்தையை சொல்ல அவர் விருப்பப்படுகிற காரணம் என்னவென்றால், அவர் விரும்புகிறது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இதே செப்பனியா 3வது அதிகாரம் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்ல காரணம், தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், முழு இருதயத்தோடும் களிகூர்ந்து கம்பீரித்து அவரை பாட வேண்டும் என்று தேவன் நம்மிலே விரும்புகிறார். ஆமென். இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்திலும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்குள் போட்ட ஒரு வார்த்தை இதுதான், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அதிகமாய் பாட வைப்பாராக, இந்த மாதத்திலே கர்த்தர் அதிகமாக உங்களை துதிக்க வைப்பாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, என்னை கர்த்தர் பாட வைக்க போகிறார், என்னை கர்த்தர் துதிக்க வைக்க போகிறார், அநேக பயந்திருந்த சூழ்நிலைகளை மாறி, அநேக தளர்ந்திருந்த காரியங்களை மாற்றி கர்த்தர் என்னை துதிக்க வைக்க போகிறார் என்று சொல்ல விரும்புகிறவர்கள், நம்புகிற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை துதிக்க வைப்பாராக, என்னை பாட வைப்பாராக. ஆமென். அநேக பாடுகளை சந்தித்த அநேக உள்ளங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் பாட வைப்பாராக. ஹல்லேலூயா. பாட்டு பாட ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க சாட்சியை பாட்டாதான் வருவதாக. ஹல்லேலூயா. பிரதர், எனக்கு ராகம் வராது, இதுக்கு ராகம் தேவை கிடையாது, என்ன ராகத்தில் வருதோ பாடுங்க. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் துதிக்க வைப்பாராக. இதுவரை துதித்ததை விட இன்னும் அதிகமான துதி ஒவ்வொரு கூடாரத்தில் அந்த துதியின் சத்தம் எழும்புவதாக, ஒவ்வொரு கூடாரத்தில் களிப்பின் சத்தம் எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றப்பா, இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் மேல விதைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். சபையே, நீ தளர்ந்து போறதல்ல தேவனுடைய விருப்பம், நீ துதித்து கொண்டாடுறதுதான் தேவனுடைய விருப்பம். நீ கலங்கி நிற்பதல்ல தேவனுடைய விருப்பம், நீ துதித்து தேவனை மகிழ்ந்திருப்பதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். நீ பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. நீ தளர்ந்துராத, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்ப நான் என்ன ஆண்டவர், நீ துதித்து தேவனை மகிமைப்படுத்து. தேவன் விரும்புகிறார். எனவே தான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த கிரியையில முதல் கிரியை அதுதான். அவர்கள் எகிப்திலே சந்தித்த சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒரு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர் எகிப்திலே எப்படி இருந்தார்கள்? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11 அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். பார்வோன் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினானோ. அவர்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள்.
ஆமென். அதிகமான சுமை நிமித்தமாய் இஸ்ரவேலர் ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென். 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. அதனுடைய கடைசி வார்த்தை, அவர்களை கொடுமையாய் நடத்தினான். ஆமென். எகிப்தில் இஸ்ரவேல் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டுச்சு. முறையிடுறாங்க. ஒடுக்கப்பட்டு, சுமை அதிகமாய் சுமக்கப்பட்டு, கொடுமையாய் அவர்கள் நடத்தப்பட்டு இப்பொழுது முறுமுறுக்கிறார்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24 சொல்லப்படுகிறது, வேதனையில் பெருமூச்சு விட்டார்கள். அவங்களுடைய பெருமூச்சு சத்தம் ஆண்டவர் கேட்குது. ஆமாம், வேதனை ரொம்ப மிகுதியாகி. பெருமூச்சுங்கிறது ஈஸியெல்லாம் சும்மாலாம் வராது. எங்கே எக்ஸ்ட்ரீமான ஒரு வேதனை வருதோ அங்கே தான் பெருமூச்சு. அழுது 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 ஓர அழுது முடிக்கும் போது தான் அப்படியே ஒரு பெருமூச்சு வரல. அந்த அளவுக்கு வேதனை. ஒடுக்கப்பட்டு, கொடுமையாக நடத்தப்பட்டு, முறையிடும் அளவிற்கு நடத்தப்பட்டு இப்பொழுது பெருமூச்சு விட்டு. யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் மனமடிந்து போனார்கள். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினால் செவி கொடாமல் போனார்கள். மனமடிஞ்சு போயிட்டாங்கன்னா மொத்தத்தில் தளர்ந்துட்டாங்க. இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போய் தளர்றது போல தளர்ந்து போனார்கள். ஆண்டவர் இதை பார்த்துட்டு சரி இப்படியே விட்டுரும், அப்படி போகல, அவர்களை துதிக்க வைக்கணும்னு முதல்ல தீர்மானிச்சு. எனவே தான் மோசையை எப்படி பேச வைக்கிறார்னா, என் ஜனத்தை விடுதலை ஆக்கி அனுப்பிவிடுன்னு சொல்லலை, என் ஜனத்தை ஆண்டவரை துதிக்க அனுப்பிவிடுன்றான். ஆமென். ஆண்டவர் துதிக்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சது. பார்வோனுடைய செயல் 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தியில் ஆண்டவர் பேச வைத்தார். இந்த பார்வோனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, தேவ பிள்ளையை துதிக்க விடக்கூடாது. அதற்காக தான் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ, ஒடுக்க முடியுமோ, எவ்வளோ சுமையை சுமத்த முடியுமோ, எவ்வளோ பாரத்தை அழுத்த முடியுமோ அவன் வச்சுட்டே இருப்பான். தேவனுடைய விருப்பம் நீ மடங்கி கிடப்பதல்ல, தளர்ந்து இருப்பதல்ல, பயந்து இருப்பதல்ல, நீ தேவனை துதிக்கணும். இது தேவ பிள்ளைங்க மேல தேவன் வைத்த விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏன் ஆராதிக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், வேற வழி இல்லாம அல்ல, நான் கிறிஸ்தவன் ஆனதுனால அல்ல, இது என் மேல ஆண்டவர் வச்ச விருப்பம். ஆமென். எனவே ஆராதனை என்பது நான் விருப்பத்தோட செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என் மேல வச்ச விருப்பம், இது என் மேல வச்சிருக்கிற விருப்பம். நான் துதிச்சா அவர் விரும்புறார், நான் பாடினா அவர் விரும்புறார். ஸோ இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற இந்த இஸ்ரவேலரை அவர் துதிக்க வைக்கிறதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், அவர்களை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு செங்கடலை கடக்க பண்ணி, அவர்களை பயமுறுத்தின, அவர்களை தளர பண்ணின, அவர்களை மனமடி வாக்கின அந்த சத்துருவை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மடங்கடித்து போட்டார். ஆமென். யாத்திராகமம் 14 நாம் படிக்கிறோம். அங்கே கர்த்தர் மடங்கடித்து, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வேதத்திலே, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் களிகூர்ந்து பாட எனக்கு என்ன செய்யணுமோ அதை என் தேவன் செய்ய அவர் வல்லவர். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ். நாம நினைக்கிறோம் பார்வோன் அவர் புறப்பட பண்ணி இந்த சமுத்திரத்தின் பள்ளத்தாக்கில் என்னை கொண்டு வந்து நெருக்கினது என்ன அழிப்பதற்குன்னு இல்லை. உன்னை ஒடுக்குனவன, உன்னை பாட விடாதவன, உன்னை துதிக்க விடாதவன உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கி உன்னை துதிக்க வைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா உன்னை துதிக்க விடாதவனை மடங்கடித்து உன்னை துதிக்க வைக்கிற மாதம் இது. ஆமென். ஜீசஸ். ஹalleluya.
கடந்த மாதத்திலே பெரும்பாதை உண்டாக்கினவர் இந்த மாதத்திலே அதை கண்ட உங்களை துதிக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதனுடைய முதல் அடையாளமே உங்களை துதிக்க விடாதவன மடங்கடிச்சிட்டு மடங்கி இருந்த உங்களை கத்த திரும்ப எழுப்பி நிறுத்த போகிறார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர். எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணி எப்படி என் பிள்ளை எப்படி துதிக்க வைக்கிறதுக்கு அவர் பார்த்து செய்கிறார். ஆமாம், அவர் பார்த்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுங்க. என் கூடாரத்திலே களிப்பின் சத்தத்தை என்னால் உண்டாக்க முடியாது, ஆனால் என் தேவனால் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. தளர்ந்திருக்கிற என் வாழ்க்கையில களிப்பின் சத்தத்தை என்னால் உண்டாக்க முடியாது. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய. சொல்லுங்க, பலத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. விசுவாசத்தோடு வலது கரத்தை உயர்த்தி என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும். ஹல்லேலூயா, நான் எழும்புவேன். ஏசாயா 43:21 சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவர் அந்த ஜனத்துக்கு செய்யற காரியம் என்ன தெரியுமா? 18-19 இப்படி சொல்லப்படுகிறது, ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும். ஆமென். என்ன துதிக்க வைக்க? நான் நடக்கிற வனாந்திரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவருடைய ஜனத்தை துதிக்க வைக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க என்ன துதிக்க வைக்க போகிறார்? இந்த மாதம் நான் துதிக்கிற மாதம், இந்த மாதம் நான் தேவனை பாடி மகிழுகிற மாதம், இந்த மாதம் நான் தேவனுக்குள் சந்தோஷமா இருக்கிற மாதம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை ஒவ்வொரு கூடாரத்திலே ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கினது போல இதோ உங்களுக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை உங்கள் கூடாரத்தில் இறங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நிமிட கரங்களை தட்டி இப்பொழுது பேசப்படுகிற இந்த வார்த்தை என் கூடாரத்தின் மேல, என் கூடாரத்தின் மேல, என் வாழ்க்கையின் மேல, என் பிள்ளைகள் மேல, என் தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல, என் குடும்பத்தின் மேல இறங்குவதாக ராஜா. எஸ் லார்ட். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், எருசலேமே நீ பயப்படாத, சீயோனே நீ தளர்ந்துராத. ஆமென். என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? உன்னை துதிக்க வைக்க போறேன், உன்னை துதிக்க வைக்க போறேன். நீ கம்பீரித்து பாடு. நீ பாடுறத இந்த மாசம் நான் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ துதிக்கிறத நான் பார்க்க விரும்புறேன்ப்பா. ஆமென். நீங்க துதிக்க துவங்குங்க. ஆமென். காரியம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் துதிக்கிறேன் இல்லை, இன்னைக்கே துதிக்க தொடங்குறேங்க. காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார். அநேக காரியங்களை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. அநேக சத்துருக்களை கத்தர் மட்டங்கடித்து போடுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். தளராதீங்க. கத்தர் நம்மோடு சொல்ற வார்த்தை, பயப்படாத, தளராத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, தளராதீங்க. உங்க பாட்டை கேட்க ஆசையா இருக்கிறோம். ஆமா. நம்ம கூட இருக்கிறவங்க கேட்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவர் கேட்க விரும்புறார், அவர் கேட்க விரும்புறார். ஆமென். பாடுங்க. சத்துரு எதிர்க்கிறானாலே புரிஞ்சு, இந்த மாசத்துல சத்துரு எதிர்க்கிறானே புரிஞ்சுக்கோங்க. உங்க வாயில பாட்டு அதிகம் வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. தாவீது அதிகமாய் பாடினதே சத்துரு எழும்பும் போதுதான். ஆமென். இந்த மாசம் கொஞ்சம் நெருக்கம் அதிகம் வருதுன்னா உடனே நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது, ஆண்டவர் என்ன பாட வைக்க போறாரு. ஹல்லேலூயா. உடனே பாட்டை தொடங்கினேன். உங்க பாட்டுல அவன் ஓடணும்,
உங்க பாட்டுல எரியோ விழணும், உங்க பாட்டுல வாசல் திறக்கணும். ஆமா, அதுக்கு தளர்ந்து பாடினா செட் ஆகாது, பயந்து பாடினா செட் ஆகாது. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் ஜீசஸ், நான் எழும்புவேன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க இந்த வார்த்தைய, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாயன். எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும்? என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஜீசஸ். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு. எந்த காரியத்தை நிமித்தம் பயந்து இருக்கிறீர்கள், எந்த காரியத்தை நிமித்தம் உள்ளம் தளர்ந்து போயிருக்கிறது, எருசலேமே நீ பயப்படாத, சியோனே உன் கையை தளர விட்டுறாத, உன் கையை தளர விட்டுறாத. உன் கையை விட்டு எதுவுமே போகலப்பா, உன் கையை விட்டு எதுவுமே போகல. பல சூழ்நிலையும் கண்டு என் கையை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே, என் கையை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே, இனிமே இந்த காரியத்தில் என்னால் மகிழ முடியாதா, இனி என்னால் இந்த சந்தோஷத்தில் உண்மை துதிக்க முடியாதா என்கிற கலக்கத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிற வார்த்தை இதுதான். நீ பயப்படாத, உன் கைகளை தளர விட்டுறாத, உன் நம்பிக்கையை தளர விட்டுறாத. நீ கம்பீரித்து பாடு. கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிற உன் தேவன் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்து, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டும், என்னை துதிக்க வைங்கப்பா, என்னை பாட வைங்கப்பா. உண்மையா கேட்க விரும்புறவங்க, ஆண்டவர் இந்த மாதம் நான் துதிக்கிற மாதமா இருக்கட்டும், இந்த மாதம் நான் பாடுகிற மாதமா இருக்கட்டும், இந்த மாதம் உண்மை மகிமைப்படுத்துகிற மாதமா இருக்கட்டும். ஆமா, இதுவரை நான் பாடினதை விட, இதுவரை நான் மகிழ்ந்து துதிச்சதை விட இந்த மாசம் அதிகமான துதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையானாலும் பரவாயில்ல, நான் துதிக்கணும், நான் துதிக்கணும். என்னை துதிக்க வைப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் அதுக்கான கிருபை இப்பொழுது ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த சந்தோஷம் எழும்பட்டும், துதியின் சந்தோஷம் எழும்பட்டும். கர்த்தர் எழும்ப பண்ணுவீராகப்பா, எழும்ப பண்ணுவீராகப்பா. நஷ்டப்பட்ட சந்தோஷங்கள், நஷ்டப்பட்ட மகிழ்ச்சி மறுபடியும் கூடாரத்திலே புதுப்பிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் செய்வா. எனக்கு என்ன செய்தா, ஆமென், என் பிள்ளைக்கு என்ன செய்தா, என் பிள்ளையால துதிக்க முடியும் என்பது என்னை தெரிந்தெடுத்தவருக்கு தெரியும். அதை எனக்காய் செய்து இந்த மாதத்திலே தேவன் முடிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Lord. ஒவ்வொருவரை கர்த்தர் துதிக்க வைப்பீரார். ஒரே ஒரு வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பர், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை ஆமென். மாதம் ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தை பிடித்து தளரும் போது, பயப்படும் போது உடனே இந்த வார்த்தையை படிச்சு ஆண்டவர் துதிக்க தொடங்கிருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவ. நாம் செபித்து முடிக்கலாம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இன்றைக்கி நம்முடைய FGPC பொது ஜெப முகாம் கண்ணங்கரையில், FGPC கண்ணங்கரையில் வைத்து நடக்கிறது. காலை 9 முதல் 2 மணி வரை. முடிந்த தேவ பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து தேசத்துக்காக
ஆமென். இன்னும் நடக்க போகிற தேர்தலுக்காக, தேர்தல் ரிசல்ட்டுக்காக நம்ம கத்த தேசத்தை ஆசீர்வதிக்க செபிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்கலாம். கிருபையாய் கத்தர் கடந்த 4 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததற்காக கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த மாதம் கத்த தந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு கூடாரத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கத்த துதிக்க வைக்க போறதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். 4 மாதங்கள் கத்தரைகளை அதிசயமாய் நடத்தினீர். இந்த மாதத்தை உம்முடைய சமூகத்தில் இருந்து துவங்கும்படி, உம்முடைய வார்த்தையினால் துவங்கும்படி கத்தர் பாராட்டின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் அப்பா. நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர். எருசலேமே, நீ பயப்படாதே. சியோனை, நீ உன் கையை தளர விடாதே. நம்ம நீ துதித்து கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாதம் ஒவ்வொரு கூடாரத்திலும் துதிக்கிற மாதமாக இருப்பதாக அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற மாதமாக இருப்பதாக ஆண்டவரே. இவர்களை மடங்கடிக்க நினைத்த, இவர்களை மனமடி ஆக்கின, இவர்களை தளர பண்ணின ஆண்டவரே, எல்லா எகிப்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு இவர்கள் துதித்து மகிழுகிற மாதமாய் என் தேவன் இந்த மாதத்தை மாற்றும்படி செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய கூடாரத்திலும் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துதியினாடையினால் கத்தர் உடுத்துவித்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படி செபிக்கிறேன். துதித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். நீர் எங்களிடத்தில் விரும்புகிற காரியம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் நீர் எங்கள் விருப்பத்திற்கு மேலானதை செய்து முடிப்பீர் அப்பா. அதை நாங்கள் செய்ய கத்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கில் வரத்தில் கத்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கையின் கிரைகளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. காலநிலைகள் எல்லாம் அனுகூலமாக்கி ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை பலனை கொடுத்து கத்தர் நடத்தும்படி செபிக்கிறோம். எந்த தீங்கு பொல்லாப்புகளும் ஆபத்துகளும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி நேரிடாதபடி கத்தர் காத்து நடத்துவீராக. ஆளுகை செய்ய ஒவ்வொரு கூடாரத்திலிருந்தும் நல்ல சத்தத்தை, நல்ல செய்திகளை கத்தர் கேட்க பண்ணும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நன்மையினால் திருப்தியாக்குங்க. எல்லாவற்றிற்கும் மேலாய் உம்முடைய சமூகத்தை அதிகம் பற்றிக்கொள்ள, உமக்காய் வாழ, உம்மை சார்ந்து கொண்டிருக்க கத்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். இந்த மாதத்தில் சபையில் நடக்கிற எல்லா கூடுகளை கத்தர் ஆசீர்வதியும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த VBS-ஐயும் கத்தர் தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி கத்தர் மகிமையாய் நடத்தும்படி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் நடக்க போகிற இந்த ஜெப முகாமை கத்தர் ஆசீர்வதிங்க. அது உம்முடைய மகிமைக்காய் நடக்க, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படி இந்த ஜெபம் காணப்பட கத்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த கூடுகளை வந்து கலந்து கொண்ட, ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்ட எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதியும். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் போகும்போது கிருபையா காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கேட்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.